இந்த இருள் வெளிச்சம் வந்தவுடனே இருள் இருக்குமா? இருக்காது. ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் அநேக தடைகள், கஷ்டம், கண்ணீர், உபத்திரம், வியாகுலங்கள், சஞ்சலங்கள் சகலம் ஆளுக செய்திருக்கலாம். நாம் சத்தியத்தை அறிந்த பிறகு தேவனுடைய வார்த்தைகளை கைகொண்டு நாம் நடக்கும் போது, இந்த தேவனுடைய திருவசனங்களை நாம் தியானிக்கும் போது அந்த ஒளியானது நமக்குள்ளே வாசம் பண்ணும். சகல இருள்களை நம்ம விட்டு நீங்க போயிடணும். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் கஷ்டமும் கண்ணீரும் இன்னும் மாறவே இல்லை. இந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள இல்லை. அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்றான். ஹல்லேலூயா. யோவான் சாணங்களை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, யோவான் தான் வந்து இயேசு கிறிஸ்து மேசியாவாக வந்திருக்கிறான்னு நினைக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்ப பாருங்க, நான் அடிக்கடி அதான் சொல்லி இருக்கிறோம். இந்த சபை எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த சபை எப்படி இருக்கணுமா? அங்க ஒரு இடத்துல மீட்டிங் நடந்தது. யார் யாரெல்லாம் மோகன் சிலாசஸ் போல ஊழியம் பண்ண கையை தூக்குங்கண்ணா, எல்லாரும் கை தூக்குனாங்க. நான் தூக்கவே இல்லை. தினகரையா போல யார் யாரெல்லாம் ஊழியம் பண்ணன்னு நினைக்கிறீங்க கையை தூக்குனாங்க. நான் தூக்கவே இல்லை. முன்ன உட்காந்து இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, வந்துக்கிற ஊழியக்காரங்கெல்லாம் கையை தூக்குறாங்க. அவரை போல ஆகணும், இவரை போல ஆகணும், இவரை போல ஆகணும். நான் என்ன பண்ணிட்டேன், யாரை போல ஆகக்கூடாது பிரதர்னு. ஏன் பிரதர்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன் பிரதர் இவங்களாம் நம்மளுக்கு முன்மாதிரியா ஊழியத்தை பண்ணிட்டு போயிருக்கிறாங்களே, இவங்களாம் முன்மாதிரியா ஊழியத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்களே, நம்ம அப்படித்தான் பிரதர் நம்மளும் செய்யணும். பிரதர் இல்லை பிரதர், ஊழியத்தை செய்ய அப்படி செய்யக்கூடாது பிரதர். ஏன்? இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில ஊழியத்தை பண்ணாரோ அந்த ஊழியத்தை தான் நம்ம செய்யணும். பாருங்க, தினகரையாவுடைய அப்பா வந்து ஒரு வாத்தியார். தெரியுமா தெரியாது? எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தினகரையாவுடைய அப்பா வந்து ஒரு வாத்தியார், அவர் பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார். இப்ப அவங்க அப்பாக்குள்ள ஒரு சிந்தனை இருந்தது, நான் எப்படியாவது ஒரு காலேஜை கட்டணும், ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும், அவருக்குள்ள ஒரு சிந்தை இருந்தது. இந்த சிந்தைய தினகரையா என்ன பண்ணிட்டாரோ, ஊழியத்துக்கு வந்த உடனே நான் காருண்யா யூனிவர்சிட்டியை என்ன பண்ணும் உண்டாக்கணும், திக்கற்றவங்க பரதேசிகளுக்கு இல்லாதவங்களுக்கு நான் என்ன பண்ணும் இந்த காலேஜில் படிக்கணும், இவங்க நல்ல ஒரு நிலையில வரணும். பாருங்க, அந்த நாட்களில் தன் சொந்த பணங்களை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணாங்களாம், இந்திய தேசத்தில் படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க காலேஜ்களை உருவாக்குனாங்க, ஸ்கூலை உருவாக்குனாங்க. அதனால தான் பாருங்க, நம்ம இந்திய தேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாரும் படிப்பறிவு உள்ளவங்களாம் மாறினாங்க. அநேக கான்வென்ட்களை கட்டினாங்க. இவர் என்ன நினைச்சாரு, நானும் அப்படி செய்யணும். எல்லாரும் கட்டி என்ன பண்ணாரு, காணிக்கை வாங்கினாரு, தசம பாகத்தை வாங்கினார். என்ன பண்ணாங்க, வேலை செஞ்சு பாத்ரூமை கழுவி சாரு மேலே ஏறி ஜூலா மேலே இறங்கி உயிரை கையில் பிடிச்சிக்கின்னு நேற்று தினத்துல இருந்து சீராம்பத்துக்கு நான் போயினுங்கிறேன். ஒரு தம்பி வந்து கால் ஊனி நடந்து போயினுங்கிறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். நான் ஜூலாவில் வந்து கீழே விழுந்துட்டேன், என் கால் வந்து உடஞ்சிடுச்சு, கட்டு போட்டுன்னு போயினுங்கிறான் கேள் அப்படின்னா. சரி வாப்பா, நான் வண்டியிலுக்கு போய் விடுறேன். ஆட்டோவில் வந்து போய் இறங்கத்துக்குள்ளேனா இல்லை காசு. இப்படி உயிரை கையில பிடிச்சிட்டு மேலேருந்து இறங்கி அதில் என்ன பண்ணாங்க, காணிக்கையும் தசம பாகத்திற்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக வேதம் சொல்லுகிறது, ஆகார திரட்சி உண்டாயிருக்கு, காணிக்கையும் தசம பாகத்தையும் பண்டகசாலைக்கு கொடுங்க. ஆகாரம் என்றால் என்ன? மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். இந்த வார்த்தைகளை விதைப்பதற்காக, இந்த சத்தியத்தை சொல்லுவதற்காக பாருங்க, வேதத்தை வாசிப்போமானால் 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர், சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பன், தீர்க்கதரிசி. இதுல பிரதானமானது சுவிசேஷ ஊழியம். இந்த சுவிசேஷம், இந்த வார்த்தைகளை விதைப்பதற்காக தான் எடுத்து என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். எடுத்துன்னு வந்து எனக்கு என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுக்கு இல்ல ஊழியம். ஆசை ஐஸ்வர்யத்தை எனக்காக என் சந்ததிகளுக்காக சேர்த்து வைப்பதல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன், 3 தலைமுறைக்கு மேல ஒரு சொத்து ஒருத்தனுடைய சொத்து நிக்கவே நிக்காது. இன்னைக்கு காலையிலேயே நேற்று நினைக்கிற ரவிக்குமார் எடுத்து காமிச்சிட்டு, ஆமாப்பா நீ சொல்றது கூட பாருங்க, நிறைய பேர் சொல்லினுங்கிறாங்க, போன தலைமுறை இருந்துச்சு, அதுக்கு முன் தலைமுறை இருந்துச்சு, இன்னைக்கு அந்த சொத்து ஆள் அட்ரஸ்ல அதை போயிடுச்சு.
பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைக்காக தான் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவங்க அப்பாக்குள்ள இருந்த சிந்தனை காலேஜுக்கு உண்டாக்கணும். இவர் காருண்ய யூனிவர்சிட்டி உருவாக்கிட்டாரா? உருவாக்கினாரா இல்லையா? அவங்க அப்பாக்குள்ள இருந்த சிந்தை. மோகன் சிலாசஸ் பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாரு நீங்க பாருங்க. நீங்க வேலூர் போனீங்கன்னா சிஎம்சி ஹாஸ்பிட்டல், அந்த அம்மா பாருங்க, பெண்கள் பிரசவம் பார்க்கணும், ஆண்கள் பார்க்க கூடாது. அந்த நாட்கள்ல ஆண்கள் பார்க்க கூடாது என்பதற்காக 2 பெண்கள் மறிச்சிட்டாங்க. ஒரு முஸ்லிம்ஸ், இன்னொரு பிராமண பெண். அந்த நாள் அவங்க அப்பா டாக்டர். மறுபடியும் அந்த அம்மா அமெரிக்கா போயிட்டு அந்த பாப்பா டாக்டர் படிப்பு படிச்சு இங்க சென்னை, அதுவும் பார்த்தீங்கன்னா வேலூர்ல சிஎம்சி ஹாஸ்பிட்டல் உருவாக்குனாங்க. எல்லாருக்கும் இலவசமா. இன்னைக்கு இலவசமாக இருக்கு. அந்த அம்மா மறிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு ட்ரஸ்ட் எடுத்து நடத்துறது மொத்தமே பணம். இன்னைக்கு மோகன் சிலாசஸ் பிரதர் நடத்துறாரு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே காணிக்கையும் தசம பாகத்தை கொடுக்குறாங்க. அங்க என்ன பண்ணிட்டாரு, பல்லோக்கு மருத்துவமனை கட்டிட்டாங்க. இன்னைக்கு அவர் இருக்கிறாரு, நாளைக்கு அவர் மறிச்சிட்டாருன்னா. ஆனா அவருக்கு சின்ன வயசுல இருந்தே டாக்டர் ஆகணும்னு ஆசை. அந்த சிந்தையை கொண்டுட்டாரு. ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்ல தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை உனக்குள்ள வரணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை என்ன? பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் தேவ ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிக்கவே முடியாது. அப்ப பிதாவுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து செய்யணும். இதுதாங்க ஊழியம். இல்ல பிரதர், நான் மோகன் சிலாசஸ் பிரதர் போல ஆக மாட்டேன், நான் தினகரையா போல நான் செய்ய மாட்டேன், இயேசு கிறிஸ்து போல தான் பிரதர் ஊழியம் செய்யணும். அதை சொல்லுங்க பிரதர். ஆமாம் பிரதர், நீங்க சொல்லத்தான் கரெக்ட். நான் வேதத்தை சொல்றேன், போய் பேசல. இந்த காரியத்தை அவர்கிட்ட சொன்னேன். பிரதர், இயேசு கிறிஸ்து போல தான் பிரதர் ஊழியத்தை பண்ணணும். ஏன்? கிறிஸ்து இயேசுக்குள் இருந்த சிந்தை. பிதாவாகிய தேவன் எனக்கு தகப்பனானால், இயேசு கிறிஸ்து எனக்கு தகப்பனானால், அந்த தகப்பனுடைய சிந்தை என்ன என்பதை நான் அறிந்து அதன் பிரகாரத்தை ஊழியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. அந்த ஒளி உனக்குள்ள வாசம் பண்ணுதா? நீங்க ஊழி எப்படி ஆயிடுச்சு? அவலட்சணமான ஆதாயத்துக்கு, தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவ வார்த்தைகளுக்கு முரண்பாடான காரியங்களை செய்கிற ஊழியக்காரர்கள் எழுமிட்டாங்க. கடைசி நாட்களிலே நீங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அக்கிரம ஊழியக்காரன், துன்மார்க்க ஊழியக்காரன், வார்த்தைக்கு பிரியமில்லாமல் அவனுடைய சுகபோகத்திற்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க எழுப்பிட்டாங்க. கடைசி நாட்களிலே வார்த்தைக்காக இருக்கிறவங்க இல்ல, சத்தியத்திற்காக இருக்கிறவங்க இல்ல. ஆண்டவரே, இந்த சபை அப்படி நீங்க ஆசீர்வதிங்க, இந்த சபையில் அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை எழுமட்டும். இதான் சத்தியம். ஹல்லேலூயா. வாசிங்க, 9 வாசிங்களே. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற ஒளியே அந்த ஒளி. உலகத்தில் எந்த மனுஷனும் பிரகாசிக்க வைக்கிற ஒளி அந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுங்க, இப்படியாப்பட்ட வார்த்தை தான் வெளிவரும். பணாசு பொருளாசுகளை வெறுத்து, தன்னைத்தானே வெறுத்து, அனுதினம் அவருடைய சிலுவையை சுமந்து வருகிறவனே பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த ஒளியானது உனக்குள்ளே வாசம் பண்ணும்போது அவருக்குள்ள இருந்த துக்கம், அவருக்குள்ள இருந்த ஏக்கம், அவருக்குள்ள சிந்தை தான் உனக்குள்ள வரணும். காரணம் என்ன? அந்த மகாதேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். யார் அவர்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஒளி, ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற தெய்வம் உனக்குள்ள வாசம் பண்றாருங்க. ஹல்லேலூயா. வாசிப்போம். தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், நீங்க அவர் நாமத்தின் மேல விசுவாசமா இருக்கிறீங்களா? யாருடைய நாமத்து மேல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஒளியை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப சர்ச்சுக்கு வந்த எல்லாரும் ஓடிட்டாங்களா? அவங்க. நாங்களும் சர்ச்சுக்கு போறோம் போயின்னுக்கிறாங்களா? அவங்க. வேதம் சொல்லுகிறது,
துன்மார்கனை தீங்கு நாளுக்கென்று நான் ஏற்படுத்தினேன். தீங்கு நாள் எந்த நாள் பாருங்க, கடவுள் படைத்த உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆனா ஒரு நாள் தீங்கு நாள், அந்த நாள் தான் நியாயத்தீர்ப்பு. அந்த நியாயத்தீர்ப்புக்காக தான் துன்மார்கனை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க, சத்தியம் இல்லாதபடிக்கு, அங்கே வார்த்தை இல்லாதபடிக்கு, மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்கிற போதகரிடத்துல நீ கடந்து போனேன்னு வச்சுங்களேன், நீ துன்மார்கன். ஏன்? அவன் இருதயத்திலே தேவனை இல்லை என்று மறுதளிக்கிறவன். வார்த்தையிலே என்ன பண்ணல? கை கொண்டு நடக்கல. வசனத்தை கை கொண்டு நடக்கல. வார்த்தைகளுக்கு அவன் உண்மையாய் செவி கொடுத்து நடக்கல. இந்த வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நடக்காதவனோடு நீ ஐக்கியப்பட்டுன்னு வச்சுங்க, நீயும் துன்மார்கன் தான். அவனை தீங்கு நாளுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனோட சேர்ந்து நீ போய் யாரை ஆராதிக்கிற? கர்த்தரை ஆராதிக்கல, சாத்தானை நீ ஆராதிக்கிற கிரியைகளினாலே. அவன் ஒரு நாள் தப்பிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, இவனை அழுகையும் பற்கடிப்புள்ள அந்தகார இருள போடுங்க. நீ ஊழியக்காரன் மூஞ்ச பார்த்துருந்தா, ஊழியக்காரன் எங்க இருக்கிறானோ அங்கதான் போய் நீ இருப்ப. நாங்க இங்க சொல்ற வார்த்தை இதேதான். என்னை கண்டவன் யாரை கண்டானா? பிதாவை கண்டான். அந்த பிதாவாகிய தேவன் நாம் என்ன பண்ணுவோம்? நாம் இருவரும் ஒன்றாய் இருக்கிறது போல அவனுக்குள்ள போய் ஒன்றாய் வாசம் பண்ணுவோம். நமக்குள்ள வந்துருவாரு. நீ சத்தியத்துக்கு சாட்சியா இருந்தா அந்த ஒளி உனக்குள்ளே வாசம் பண்ணும். ஹல்லேலூயா. வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப நான் யாருடைய பிள்ளை? நீங்க யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்ப என் தகப்பனுக்குள்ள இருந்த சிந்தை என்ன? அந்த சிந்தை தான் எனக்குள்ள வரணும். உலகத்துக்காக இல்லை. தினகரையா அழைச்சது உலகத்துக்கு இல்லை. மோகன் சிலாசஸ் பிரதர் அழைத்தது உலகத்துக்கு இல்லை. ஜீவானந்தையா அழைத்தது உலகத்திற்கு இல்லை. பெண்ணாம் அழைத்தது உலகத்துக்கு அல்ல. வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த சிந்தை, என் தகப்பனுக்குள் இந்த சிந்தை எனக்குள்ள வரணும். ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்திலே பாவத்தில் இருக்கிற, அக்கிரமத்தில் இருக்கிற, துன்மார்க்கத்தில் விழுந்து கிடக்கிற சகல ஜாதி ஜனங்களுக்கும் சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை. பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, துன்மார்க்கத்திலிருந்து ஒரு பரிபூரண விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அல்லாமல் வேறொரு ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படவில்லை. இதாங்க சத்தியம். காரணம் என்ன? அவர் எனக்கு தகப்பன், அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். என் தகப்புடைய சிந்தை தான் எனக்குள்ள இருக்கணும். நம்முடைய சிந்தை அப்படிதான் இருக்கணும். நீங்க அப்படி வாழ்ந்து பாருங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நித்திய ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுவாரா? உன்னை வச்சு அழகு பார்ப்பார். நாம என்ன நினைச்சுக்கிறோம்? உலகத்தை குறிச்சே ஓடினு கிடக்கும். உலகத்தை குறிச்சுதான் ஒவ்வொரு நாளும் சிந்தனையா இருக்கு. லௌகிக கவலை. நமக்கு அழைத்த தெய்வம் நமக்கு உண்மை உள்ளவர். எதற்காக அழைத்திருக்கிறார்? அந்த அழைப்பு என்ன என்பதை நம்ம உறுதி செய்ய வேணும். சும்மா நாங்களும் ஓடியாந்த சர்ச்சுக்கு, நாங்களும் சர்ச்சுக்கு போனோம், நாங்களும் போய் பெயர் கிறிஸ்துல வாழ்ந்தோம், வாரம் வந்துச்சு, கிறிஸ்மஸ் வந்துச்சு, பிரியாணி நாங்கள் நல்லா செஞ்சோம், வரவங்களுக்கெல்லாம் கேக்கு எடுத்து கொடுத்தோம், நாங்களும் கிறிஸ்துவத்தை போய் துணியத்தை போட்டோம். இதில் கிறிஸ்துவ வாழ்க்கை. பாடுகளை அனுபவிக்கணும். கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணணும்? நம்ம நொறுக்கப்படணும். நிந்தை வரும், அவமானம் வரும், எல்லாவற்றையும் அவர் சகிச்சார் சிலுவையில். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்துடணும். இதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவு நமக்கு முதலாவது வேணும். ஹல்லேலூயா. வாசிங்க, நெக்ஸ்ட் வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில ஊழியத்தை பண்ணாரு, அதே காரியத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. இவங்க தான் தேவனுடைய சித்தத்தினாலே வாழ்கிறவங்க. அவங்கெல்லாம் யாரா? மாமிச சிந்தை. அவர்களுக்குள்ள மாமிச சிந்தை இருக்கு. ஆனால் தான் உலகத்துக்காக வாழ்கிறாங்க. இன்னைக்கு வச்சுட்டு போயிட்டாங்க வச்சுங்க. காரியம் யூனிவர்சிட்டி 750 ஏக்கர். இந்தியாவிலேயே பணக்கார பட்டியலில் யார் இருக்குது தெரியுமா? பால் ஜீசஸ் கால் தான் இருக்கு. கோட்டீஸ்வரன்ல ஐஸ்வர்யன் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஹல்லேலூயா.
இப்போ இங்க எடுத்துங்க, நம்ம மகன் சிராசஸ் பிரதர் அவங்க வியாதி உள்ளவங்களை கை வைங்க, சுகத்தை கத்தர் கொடுப்பாரு. அந்த வேலை நம்ம வேலை இல்லை. ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ, நான் இந்த உலகத்தை நான் அறிஞ்ச நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் பார்த்துன்னு இருக்கிறேன். எல்லாரும் சுயத்துக்காக ஓடின்னு கிடக்கிறோம். நான் சின்ன வயசுலேருந்து ஆர்ஃபனேஜிங் பண்ணணும்னு ஆசை. நான் அதையும் இப்போ விட்டுட்டேன் வேணான்னு சொல்லிட்டு. அதை பண்ணுறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. உலகத்தில் 850 கோடி பேர் மேலே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டு ஒரு சகோதரத்தில் உனக்கு அன்பில்லை, காணாத தேவனிடத்தில் உன்னால் அன்பாக இருக்க முடியாது. கண்டு ஒரு சகோதரர் ஊத்தலத்தில் இருக்கிறானா, கஷ்டத்தில் இருக்கிறானா, அவனுக்கு உதவி பண்ணிட்டு போயினே இருங்க. நம்ம வேலை தான். அதுக்காக ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டி இந்த இடத்துல எத்தனை பேர் டியூஷன் நடத்துறதுக்கு என்ன வந்து சொன்னாங்க. ஒரு 2-3 டீச்சர் போட்டு டியூஷன் நடத்தணும். சும்மா தானே கிடக்குது. நாளைக்கு அது லாஸ்ட்டில் என்ன என் பிள்ளை காலேஜ் கட்ட ஆரம்பிச்சிடுவோம். நாளைக்கு அவன் அதை கொண்டு பணத்தை சம்பாதிக்கலாம், ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜிங் பண்ணலான்னு ஆரம்பிப்பான். இப்போ பத்மாமா போல 4-5 பேர் வந்தாங்களா, அவங்கள வச்சு என்ன பண்ணலாம், முதியோர் இல்லத்தை ஆரம்பிக்கலாம். இதில் வருமானம் வரும். நாளைக்கு என் சிந்தை மாறிடும். பிதாவுடைய சிந்தை எனக்குள்ளே இருக்காது. நான் கர்த்தரோட மன்னிப்பு கேட்ட ஆண்டவரே, அந்த காரியத்தெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. மற்றவங்களை காட்டுற எனக்கு 3 வரல என்னை காட்டுது. நான் அந்த காரியத்துக்கு நான் ஈடுபட மாட்டேன். கொடுத்த ஊழியத்தை உண்மையை உத்தமாக செஞ்சுட்டு போவோம். என்னோடு சேர்ந்து வரவங்க இந்த ஊழியத்துக்கு கடந்து வர ஒவ்வொரு வரையும் நீங்கள் உண்மையை உத்தமமாக நடத்துங்க. அங்கே போய் நான் நிற்க சொல்ல, இந்த ஆத்மா ஆண்டவரை நான் சத்தியத்தை சொன்னேன், பாதாளத்துக்கு போதே. இந்த ஆத்மா எங்கே போகுது? நித்திய காலம். 1 நாள் 2 நாள் இல்லை, யுகா காலம் அக்னியும் கந்தகம் எறிகிற கடல். பரிதபிக்க என் இருதயம் அங்கே போயிட்டு சத்தியத்தின் பிரகாரம் போதித்தன ஆண்டவரே. வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கலையே. என் ஆடுகள் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்கணும்னு சொன்னியே. உண்மையாக இருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. வறுமையா இருக்குது ஆண்டவர் இந்த சபை. ஒவ்வொரு நாளும் கர்ப்ப வேதனையா இருக்கு. சத்தியம் வார்த்தை ஒருவரை நீங்க தப்பித்துக் கொள்ளவே கூடாது. நித்திய ராஜ்யத்திற்கு கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் எங்க இருக்கா? ஒளியான தெய்வம் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளதாங்க வாசம் பண்றாரு. அவர்கிட்ட அதான் சொன்னேன், நான் போறேன், என் தேற்றலாகிய பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே அனுப்புகிறேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு சொன்னாரு. அவர் தாங்க சார் பரிசுத்த ஆவியானவர் பிரதர். ஹல்லேலூயா. அந்த மகாதேவன், வார்த்தையான தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அந்த மாமிசத்தில் வெளிப்பட்ட ஒளியான தெய்வம் எனக்குள்ளே இப்போ வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் இந்நாள் வரைக்கும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அந்த ஒளியானது உனக்குள்ளே வாசம் பண்ண ஆரம்பிச்சிச்சு வச்சுங்களேன், நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள வந்துடும். சத்தியம் யாரிடத்தில் பாருங்க, நம்ம அதிக வார்த்தைகள் கேட்கிறோம். குறிப்பா உங்களுக்கு எப்படி இருக்குதோ இல்லையோ, எனக்கு தான் கேள்வி அவங்க மேல அதிகமா நிற்கும். தேவ சமூகத்துல, டே உன்னை கொண்டு ஒரு கழுதணி, உன்னை கொண்டு நான் வாயா நின்று பேச வச்சுனே, வார்த்தைக்கு முதல்ல நீ நடந்தியாடா? எந்த அளவுக்கு நம்ம வார்த்தையை கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு வார்த்தைகளை தியானிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. ஒருவரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அப்புறமா தான் ஒரு காரியம் சொன்னேன், பிரதர் இவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்களே என்ன? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பிரதர். நாங்கள் என்ன படுத்தல, பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை பண்ணி எங்கள் பைபிள் இருக்குது காட்டு. அவர் என்ன கேட்டுவார், அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பிரதர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும்போது அவர் சகல சத்தியத்துக்கு உணர்த்துல கண்டித்து உணர்த்துவார். அதனால தான் ஒன்றும் சத்தியம் அறியாது படிக்கும் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு அந்தகார இருளில் கிடக்கிறாங்க. நீங்கள் அநேக ஆத்மாக்கள், நீங்கள் அநேக சத்தியம் அறியக்கூடாதபடிக்கு அநேக ஊழியக்காரருடைய மனக்கண்களும் குருடாக்கப்பட்டு இருக்கு. அந்தகார இருளில் கிடக்கிறாங்க. காரணம் என்ன? சத்திய வார்த்தை அவங்களுக்குள்ள இல்லை. அந்த வசனம் திருவசனமுடைய இருதயத்துக்குள்ள இல்லை. வார்த்தைக்கு நடுங்குவோம். அந்த வார்த்தைகளும் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணும். நம்ம நினைக்கலாம் கொஞ்சம் பேர் தான் நமக்கு உட்காந்துங்கிறோம். நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் திரளான பேர் அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க பாருங்க, சத்தியம் அவர் உத்தமனுக்கு துணை நிற்கிறேன்னு வாக்கு கொடுத்தவர். ஒருபோது வாக்கு மாறவே மாட்டார். வார்த்தை சத்தியம். என் ஜீவனை போனாலும் சரி,
அவருக்காக நம்ம என்ன பண்ணணும்? நிற்கணும். அவர்கள் மாத்திரம் நித்திய ராஜ்யத்துக்கு வர முடியும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சவர்களாய் நான் அங்கேயும் இருப்பேன், இங்கேயும் இருப்பேன். எங்க இருப்பேன்? பாவத்திலையும் இருப்பேன், நான் பரிசுத்தத்திலையும் இருப்பேன். தேவன் அருவருப்பார், கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். அல்லேலூயா. இந்த தேவன் யாரு? ஆபிரகாம் இருக்கிறப்பே அவர் விசுவாசித்தாரா, அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த தெய்வத்தை நீங்க விசுவாசிங்க, உங்களுக்கு அது நீதியாய் காணப்படும். இந்த நீதி நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் உங்களை நிலைநிறுத்தும். அல்லேலூயா. வேதத்தை நம்ம என்ன பண்ணணுமா? தியானிக்கணும். அவர் அறிகிற அறிவில் என்ன பண்ணணும்? விருத்தியாகணும். 2 யோவான் 7வது வசனத்தை வாசிங்களேன். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும். இப்ப அவங்க யாரா? அவங்கள அந்தி கிறிஸ்து. இப்ப புரிஞ்சுச்சிங்களா சத்தியம் என்னன்றத? மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. மாமிசத்தில் வந்தவர் யார்? மகாதேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையான தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். இந்த மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எல்லா ஆவிகளும் அந்தி கிறிஸ்துடைய ஆவி. இந்த சத்தியத்தை சொன்னாக்க அவங்க சொல்லுவாங்கன்னா பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. இப்ப புரிஞ்சுங்களா சத்தியம் என்னன்னு? புரிஞ்சுச்சா இல்லைங்களா? நீங்க போய் தைரியமா பேசலாம். வாங்க, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன். என்னடா இவங்க போதகர்களே போதிக்கிறாங்க? போதகர்களா இருக்கணும். நீங்க வந்த வண்ணமா திரும்பி போகணும் இல்லை இந்த சபை. நீங்களும் ஊழியக்காரங்க, நீங்களும் சத்தியத்தை வெளிப்படுத்துறவங்க. ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோமா? நாம் தேவ சமூகத்தில் கேட்போமா? சோத்திரேக நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமது கரத்தில் இயேசப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியம் சத்தியம் சத்தியம். வார்த்தை வார்த்தை. வார்த்தைக்காக இயேசப்பா நிலை நிற்கிற சபையாய் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ கர்த்தாவே எங்களை கரமெடுத்து வழிநடத்தும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கிற மெய்யான ஒளி நீர்தான் ஆண்டவரே. ஆவியானவரே, இதோ கர்த்தாவே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, வல்லமை உள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எல்லா ஆவிகளும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று சொன்னீரே. என் தகப்பனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, சத்தியம் சத்தியம் சத்தியம். வார்த்தை வார்த்தை வார்த்தையான தெய்வமே என் இருதயத்திற்குள் வாரும். அப்பா ஆண்டவரே, என் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா இருள்களும் நீங்கி போக என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணும். என் தகப்பனே, இருதயத்தில் வந்து வாசம் பண்ணும். அப்பா, சத்திய ஆவியானவரே, வானத்தை பூமி உண்டாக்கிற சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அப்பா, எதற்காக எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீரோ தெரிந்து கொண்டீரோ. என் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாக என்னை பெயர் சொல்லி அழைத்தீரோ. உடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும். அப்பா, பிதாவாகிய தேவனே, உடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறோம். நீர் என் தகப்பனாயிருக்கிறீர், என் தாயாயிருக்கிறீர், என் ஆறுதலின் தேவனாக இருக்கிறீர். அப்பா, உமக்குள் இருந்த அந்த சிந்தை எனக்குள் காணப்பட என் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, உடைய வல்லமை உள்ள கரம், உமது அபிஷேகம் உள்ள கரம், உமது தெய்வீக கரம் எங்களோடு கூட இருக்கும். எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, முன் குறித்திருக்கிற உன்னதமான அந்த ஆத்துமாக்களை நீர் கொண்டு வாரு. இந்த ஸ்தலத்தில் உடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, சத்திய கர்த்தாவே, சத்தியத்திற்கு சாட்சியா ஜீவிக்க ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு இருக்கிற அந்த உன்னதமான அந்த ஆத்துமாக்களை கொண்டு வாரு. யார் யாரெல்லாம் சத்திய அறியப்பட வேண்டும் என்று நீர் முன்குறித்து இருக்கிறீரோ
ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்தும், வார்த்தையினால் வழி நடத்தும். சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவரையும் கைதழுவி விடாதீர் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்தில் இவர்களை கொண்டு வாரும். நாங்கள் யுகா யுகா காலம் ஒருவர் முகத்தை ஒருவர் அங்கு கண்டு உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தேவ கிருபையை தாரும் அப்பா. கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணித்து ஒப்புக்கொள்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இப்பொழுது உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது மகிமையை காணத்தக்க தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே.